வெங்கட், நான் ஏற்கனவே பதிவு செய்தது போன்று நிரந்தர சட்டம் வேண்டும் என்ற கோஷம் இங்கு ஒழித்துக் கொண்டிருப்பதை நீங்களே கேட்பீர்கள். அந்த மக்களிடமே நேரடியாக கருத்து கேட்கலாமா? நீ எங்கிருந்து வரீங்க? இப்ப இந்த சமீபத்திய அறிவிப்புகள் மற்ற விஷயங்களை எப்படிமா பாக்குறீங்க? நான் வந்து மதுரையில இருந்து வரேன். நிரந்தர சட்டம் கிடைக்கிற வரைக்கும் எங்க போராட்டம் ஓயாது. ஏன்னா நாங்க நாளைக்கு ஜல்லிக்கட்டு நடத்தணும் அப்படின்னா தமிழர்கள் ஒவ்வொருத்தனும் தோத்துட்டான்னு அர்த்தம். நாளைக்கு ஜல்லிக்கட்டு நடத்தவே விட மாட்டோம். நிரந்தர சட்டம் கிடைக்கிற வரைக்கும் எங்க போராட்டம் இதே மாதிரியே தொடரும். ஏன்னா இங்க ஒவ்வொருத்தவங்களும் சாப்பிடாம மழையிலையும் வெயிலையும் பட்னி கடத்து இருக்காங்க. அந்த போராட்டம் ஃபுல்லா தோக்க விட மாட்டோம். நாளைக்கு ஜல்லிக்கட்டு நடக்காது. நாளைக்கு ஜல்லிக்கட்டு நடத்தவே விட மாட்டோம். நிரந்தர சட்டம் வேணும். ஐயா சிஎம் அவர்கள் இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. அவசர சட்டம் கொண்டு வர முடியல அவர்னால. அப்பனா அவர்னால நிரந்தர சட்டம் கொண்டு வர முடியும். ஐயா சிஎம் அவர்கள் தான் இதுக்கு நம்மளுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஜல்லிக்கட்டு வாழ்க, தமிழர் பண்பாடு வாழ்க. தமிழர் பண்பாடு என்னைக்குமே அழிய விட மாட்டோம் நாங்க. நீங்க முதலமைச்சரோட அறிவிப்பு மற்ற விஷயம் எப்படி பாக்குறீங்க? முதலமைச்சரோட அறிவிப்பு மற்ற விஷயங்கள் ஜல்லிக்கட்டு நாளைக்கு நடைபெறும் சொல்லிக்கிற அறிவிப்புல எப்படி பாக்குறீங்க? அது ஒரு ஏமாற்றக்கூடிய விஷயமா தான் எங்க எல்லாருக்குமே இருக்கு. நாலாந்தூரை பொறுத்த வரையும் சரிங்களா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது அவசர சட்டமா போட்டிருக்காங்க. ஆனா அது எங்களுக்கு நிரந்தர சட்டமா கன்ஃபார்ம் வேணும். இருந்தா மட்டும் தான் நாங்க ஒத்துக்குவோம். இல்லாட்டி காலி அவுத்தோட விட மாட்டோம். இது அலங்காநல்லூர் மக்கள் எல்லாரோட முடிவு, தமிழ்நாட்டோட முடிவே இதுதான். இது யூத்தோட சப்போர்ட் எல்லாமே தான். முதலமைச்சரோட அறிவிப்பு இது தவறான கருத்தாக நான் நினைக்கிறேன். நிரந்தர தீர்வு வராமல் மக்கள் இன்னும் கிளம்ப மாட்டாங்க. இது நிரந்தர தீர்வு இல்லை. என்னைக்கு ஆய்வுகளில் நிரந்தர தீர்வு வருதோ அன்னைக்கு தான் அது வரும். அது வரைக்கும் மாணவ செல்வங்களும் இளைஞர்களும் ஓய மாட்டார்கள். இரவு பகல் பாராமல் இரவில் ஒரு நிமிடம் கூட தூங்காமல் உங்களுக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் என்பதற்காக போராடிய மக்கள், குழந்தைகள், பெண்கள் அனைவரும், மாணவர்கள் அனைவருக்கும் இது பெருத்த ஏமாற்றம். இது நிரந்தர தீர்வு வேண்டும். உடனடியாக இதற்கு தீர்வு வேண்டும். மக்களை இன்னும் வதைக்க கூடாது. இது மிகப்பெரிய கொடுமை. இது மிகப்பெரிய சர்வாதிகாரம். பல்வேறு தரப்பினரும் தங்கள் கருத்துக்கு சில சிறுவர்கள் சிறுமியர்களும் நம்மோட பேசலாம். சொல்லுமா, என்ன சொல்ல விரும்புற நீ? அங்க பாரு. எங்களுக்கு நிரந்தர சட்டம் தான் வேணும். அவசர சட்டம் வேண்டாம். ஜல்லிக்கட்டு எப்ப நிரந்தரமா நடக்கும்னு சொல்றாங்களோ அப்பதான் இந்த போராட்டத்தை எங்களுக்கு நிரந்தர சட்டம் தான் வேணும். அவசர சட்டம் என்னைக்குமே நாங்கள் கேட்க மாட்டோம். இந்த ஜல்லிக்கட்டு நடக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் நிறுத்திட்டு போக மாட்டோம். எப்ப வாடி வாசல் திறக்கிற வரைக்கும் வீடு வாசல் போக மாட்டோம். எங்களுக்கு இன்னைக்கு விருந்தினர் மலைக்கு ஓபிஎஸ் வராருன்னு சொல்றாங்க. நாளைக்கு எங்களுக்கு ஜல்லிக்கட்டு திறக்கலாம்ன்றாங்க. ஒரே நாளில் எப்படி 3 ஊரில் ஜல்லிக்கட்டு திறக்க முடியும்? ரெண்டாவது கண்டெடுப்பு வேலையா இருக்கு. இந்த சட்டத்தை 6 மாசத்துல இந்த நிரந்தர சட்டத்தை மறுபடியும் க்ளோஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்க அந்த அவசர சட்டத்தை க்ளோஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. எங்களுக்கு தேவை நிரந்தர சட்டம். நிரந்தரமா எங்களுக்கு சட்டம் தேவை. அதனால எங்களுக்கு திடீர் சட்டம் எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு நிரந்தர சட்டம் வேணும். நிரந்தரமா எங்க வாடிவாசல்ல மாடுகள் வெளியே வரணும். எப்பயும் வருஷம் நடக்கிற மாதிரி ஜல்லிக்கட்டு நடக்கணும். இது ஒன்று நம்ம அவசர போலீஸ் படையில எப்படி போலீஸ் குதிரைகளை எப்படி வச்சு நடத்துறாங்களோ அது மாதிரி எங்களுக்கும் இந்த ஜல்லிக்கட்டை நாங்கள் நடத்தணும், வருஷம் நடத்தணும், எங்களுக்கு கொடுக்கணும். இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு நிரந்தரமா சட்டம் கொடுக்கணும். ஐயா, நாங்கள் அலங்காநல்லூர் 30 வருஷம் ஆச்சு. எங்களுக்கு நிரந்தர சட்டம் வேணும். எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடக்கணும். இந்த அவசர சட்டம் நாங்கள் நம்பல. எங்களுக்கு நிரந்தரமா சட்டம் வேணும். எங்களுக்கு நாங்கள் அதை காத்துக்கிட்டு இருக்கோம். பன்னீர்செல்வம் எங்களுக்கு உடனடியாக அதை அறிவிக்க வேண்டும். ஆமா, பேசலாம். அவசர சட்டம் தான் நிரந்தர தீர்வு அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு. அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? அவசர சட்டம் தான் நிரந்தர தீர்வுன்றது இது தீர்வு ஆகாது. எப்படின்னா ஒட்டுமொத்த தமிழர்களும் இங்கே இணைந்து இன்னும் நாளுக்கு நாள் அதிக தமிழர்கள் இங்கே அதிகமாக போயிட்டு இருக்காங்க. நம்ம தொடர்ந்து பேசும் வேறு சிலர் இந்த பகுதியில் இருக்கா வேண்டாம் கேட்கலாம். நான் வரேன் உங்களோட வரேன். வெங்கட், இப்படி நிரந்தர சட்டம் என்பது குறித்து தான் தொடர்ச்சியாக இங்கு விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டே வருகின்றன. நாம் இங்க இருக்கக்கூடிய மக்களிடம் நாம் தொடர்ச்சியாக மீண்டும் ஒரு முறை பேசலாம். இங்க இருக்கக்கூடியவர்களிடம் நாம் தொடர்ச்சியாக மக்களின் கருத்துக்களை நாம் கேட்டு பதிவு செய்யலாம். ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த நேரம் செல்ல ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பகுதியில் கூடி வருகிறார்கள். அவர்களின் கருத்துக்களையும் நாம் கேட்க வேண்டியிருக்கிறது. மிக ஆக்ரோஷமாக ஒரு இளைஞர் ஒருவர் தொடர்ச்சியாக இந்த தளத்தில் பேசி வருகிறார். அவசர சட்டமே நிரந்தரமான தீர்வு அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறார். நீங்க இந்த எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு சார், இது ஏமாத்து வேலை சார். கடந்த 2 வருஷமா எங்களை ஏமாத்திக்கிட்டே தான் இருக்காங்க. இது 3வது வருஷமா இளைஞரோட எழுச்சியா ஒட்டுமொத்த தமிழ் இனத்தை ஏமாத்துறதுக்காக இந்த மக்கள் தொடர்ந்து மக்களை ஏமாத்துறதுக்காக இந்த அரசாங்கம் செய்யற சதி தான் இது.
எங்களுக்கு நிரந்தர சட்டம் வேண்டும். அதை தவிர்த்து வேற எதுவும் வேண்டாம். இங்கே கலெக்டர் கமிஷனர் சட்டமே ஒரு நிரந்தர தீர்வுன்னு சொல்றாரு. நிரந்தர தீர்வு வேண்டும். அவசர சட்டத்தை கொண்டு போயிருங்க. ஓபிஎஸ் ஆகட்டும், பிரதமர் ஆகட்டும், யார் வேணா உள்ள வரட்டும், நிரந்தர தீர்வோட உள்ள வரட்டும். எங்க வந்து ஓபிஎஸ் வராருல, அவங்க வந்து பன்னீர்செல்வம் வந்து எங்களை வந்து வாடிவாசல் திறக்கிறேன்னு சொல்லி வாடிவாசல் வழியா கூட்டு போற மணியை கூட்டு போய் அங்கிருந்து போலீஸ் ஆட்களை வச்சு எங்களை கலைக்க பாக்குறாங்க. நாங்க வந்து எதையும் நம்ப மாட்டோம், யார் சொன்னாலும் எதையும் நம்பவே மாட்டோம். அவங்க வந்து எங்களுக்கு நிரந்தர சட்டம் தான் வேணும், அவசர சட்டமே வேணாம். என்ன 1 மாசம் 2 மாசம் 3 மாசமும் கூட ஆகட்டும், எங்களுக்கு நிரந்தர சட்டத்தோட தான் வரணும். அவங்க வந்து கலைக்க பாக்குறாங்க, பிளான் பண்ணி எங்களை வந்து கலைக்க பாக்குறாங்க. நாங்க வந்து கலைய மாட்டோம். அவசர சட்டமே நிரந்தரமான ஒரு தீர்வு அப்படின்னு சொல்ற நீங்க எப்படி பாத்தீங்க? அவசரமாக பண்ணக்கூடிய சட்டம் நிரந்தர தீர்வு கிடையாது. இன்னைக்கு ஓ பன்னீர்செல்வம் நிரந்தர முதல்வர் கிடையாது, தற்காலிக முதல்வர். அதுபோல இந்த மாதிரி விஷயங்கள் வேண்டாம். அதாங்க அவசரமா முதல்வர் பதவி மாண்டு இந்த அவசர சட்டம் தேவையில்லை. சரி நம்ம பேசலாம். உமர், அவசர சட்டமே நிரந்தர தீர்வு அப்படின்னு முதலமைச்சர், அவசர சட்டமே நிரந்தரமான ஒரு தீர்வையும் ஏற்படுத்தும், ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறு சொல்றாரு. உங்களுடைய கருத்து என்ன? இது அவசர சட்டத்துக்கு இது வந்து நமக்கு வந்து பிச்சை போடுத்தவில்ல, நம்ம உணர்வை மதிச்சு இப்படி ஒரு சட்டம் கொண்டு வர முடியும்னு வச்சுக்கோங்களேன். 3 ஆண்டு காலமா மக்கள் போராடி இருக்காங்க, அப்பெல்லாம் ஏன் இதை கொண்டு வரல? அப்ப யாரை ஏமாத்துறதுக்காக இந்த சட்டம்? எங்களுக்கு அவசர சட்டம் வேணும். மீண்டும் ஜல்லிக்கட்டுக்காக தொடர்ந்து போராடிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. இந்த போராட்டம் ஒரு முழு தீர்வை காண்ற வரைக்கும் இது தொடரும். ஏன்னா மக்கள் நல்லா சிந்திங்க, மற்ற போராட்டக்காரர்களும் சிந்திங்க. இப்படி ஒரு சட்டம் கொண்டு வர வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா ஏன் 3 ஆண்டு காலமா இந்த மாநில அரசு இந்த மக்களை ஏமாற்றணும்? அதே மாதிரி இன்னொரு செய்தியில் நான் பார்த்தேன், இது மாதிரி சசிகலா வந்து எங்களுக்கு வந்து ஆலோசனை கொடுக்குறோம், இது மாதிரி பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு கொடுக்குற லெவலுக்கு அதிமுகவோட பொதுச் செயலாளருக்கு மாணவர்களுக்கு கொடுக்குற லெவலுக்கு தகுதியும் கிடையாது, அருகதையும் கிடையாது. இதை பகிரமாக சொல்லிக்கிறோம். எந்த விதமான கரவேட்டிக்காரர்களும் எந்த தொடர்ந்து பேசணும். இங்கே பலதரப்பட்ட மக்களும் தொடர்ச்சியாக இங்கே விஷயங்களை பதிவு செய்து வருகிறார்கள். நாம் பேசலாம். சில இளைஞர்கள் ஒவ்வொருத்தரா உட்காருங்க, எல்லாத்தையும் எடுக்கிறேன், கொஞ்சம் உட்காருங்க ப்ளீஸ், காத்துருங்க. கடந்த 6 நாட்கள் வந்து நாங்கள் அமைதியான முறையில் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு அவசர சட்டம் தேவையில்ல, நிரந்தர சட்டம் தான் எங்களுக்கு தேவை. ஓபிஎஸ் அவசர சட்டம் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க. அது வந்து வெறும் கணத்துடைப்பு தான், தமிழக மக்களுக்கு அது வெறும் கணத்துடைப்பு தான். எங்களோட போராட்டம் வந்து நிரந்தர சட்டம் வேணும். அது முடிய நாங்கள் வந்து போராட்டம் தொடரும். மழை இடி எது இருந்தாலும் எங்கள் போராட்டம் தொடரும். எங்களுக்கு என்ன மாணவர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் எல்லாரும் சப்போர்ட்டாக இருக்காங்க. இந்த சப்போர்ட் வந்து கல்லாகுளம், மெரினா பீச்சு எல்லா இடத்துலையும் எங்கள் சப்போர்ட்டாக இருக்காங்க. இது வந்து தமிழகத்தில் எல்லா இடத்துலையும் வெடிக்கும். இது வந்து போக இனிமேல் தான் கூடும். இது வெறும் ஆரம்பம் தான், இனிமேல் தான் எல்லாமே இருக்குது. அதை நீங்கள் தமிழக முதல்வர் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும். இதுக்காக நாங்கள் என்ன வேணால் செய்வோம். தமிழகத்துக்காக நீங்கள் உயிரை கூட கொடுப்போம். இதை நீங்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் ரெடியாக இருக்கோம்.